அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்றைய இறை சிந்தனை, ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைத்துள்ளேன் என்றார். எரேமியா 1 இறை வார்த்தை 9. அன்பார்ந்தவர்களே, இறைவன் ஒருவரை அழைக்கும் போது அவருக்கு தேவையான சக்தியும் ஞானத்தையும் வரங்களையும் அவர் கொடுக்கின்றார். எரேமியா தன்னை தகுதியற்றவன் என்று நினைத்தான். நான் சிறியவன், நான் பேச தெரியாதவன் என்று பயந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை தொட்டார். அந்த தொடுதல் ஒரு சாதாரண தொடுதல் அல்ல. அது அழைப்பின் தொடுதல், அது அருளின் தொடுதல், அது வல்லமையின் தொடுதல். இறைவன் தொடும்போது பலவீனம் வலிமையாக மாறும், பயம் தைரியமாக மாறும், சந்தேகம் நம்பிக்கையாக மாறும். இன்று நாமும் பல நேரங்களில் என்னால் இது முடியாது, நான் தகுதியற்றவன், எனக்கு திறமை இல்லை என்று எண்ணுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இன்று உங்களிடம் சொல்லுகின்றார், நான் உன்னை தொடுகின்றேன் என்று, என் கிருபை உனக்கு போதும் என்று, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று. இறைவன் தொடும் வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கையாக அது மாறுகின்றது. அவர் தொடும் இதயம் புதிதாக மாறுகின்றது. அவர் தொடும் வாய் சாட்சியாக மாறும். அவர் தொடும் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். இன்று ஆண்டவரின் தெய்வீக தொடுதலை நாடுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்பதை நம்புங்கள். ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்வை தொட்டதற்காக உமக்கு நன்றி. எங்கள் பலவீனங்களையும் பயங்களையும் நீர் அறிந்திருக்கின்றீர். எங்களை உமது கரத்தால் தொடும். எங்கள் வாழ்க்கையில் உமது வார்த்தைகளை நிறைவேற்றும் வரத்தை தாரும். உமக்கு பயன்படும் கருவியாக எங்களை மாற்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையால் எங்களை தொட்டு எங்களை பலப்படுத்த, எங்களை வழிநடத்த உம்மை இறைஞ்சுகின்றோம். இந்த வரங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாம் வல்ல அன்பின் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.